சார் விஜயோட வருகை எப்படி பாக்குறீங்க? அரசியலோட வருகை அவர் வந்ததால ஓட்டு பிரியும் நினைக்கிறீங்களா? அவர் வரலாம், யாரும் வரலாம், நாங்களும் வரலாம், விஜய் வரலாம். அதில் கணிக்கிறதுக்கெல்லாம் நான் ஒன்றுமே இல்லை. மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயிப்பார். ஏன் அவர் வரக்கூடாதா? வரட்டும். நான் தான் சொன்னேன், விஜய் கட்சி கூட நாங்கள் கூட்டணி வைப்போம். தார்மீக ஆதரவுனா இந்த படம் வெளிவராதுக்கு ஆளுங்கத்தை சொன்னேன். கமலா தியேட்டரில் முதல்ல அவர் வெளிப்படையாக அவர் இறங்கி இங்கேயே தான் சொன்னேன். காலை காமிச்சிங்க பாரு, கால் தடம் பதியணும், உழைக்கணும், மக்களோட மக்களாக இருக்கணும்னு சொன்னேன். நான் ஏதோ நியாயத்தை தான் பேசுகிறேன். இப்போவும் அதான் சொல்கிறேன். இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிறார், பண்ணுறார், வர்றாங்க, ரசிகர்கள் இருக்காங்க. யூடியூப்லாம் பார்த்தா பயங்கரமாக பேசுகிறாங்க பெண்கள். நாங்கள் ஆதரவு தருவோண்டா. நாங்கள் 1000 அக்கால் இருக்கோம், 1000 தங்கச்சிகள் இருக்கோம். ஏன் பொண்டாட்டியை கூட போண்டா. உனக்கு என்னடாங்களா? உனக்கு என்ன? அவர் வரட்டும்பா. என்னப்பா உனக்கு ஏதாவது போகுதா? நீ அதை அங்கிருந்து விட்டு போட்டு யார் கேள்வி அங்கிருந்து வருதா? கேளு சார். இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விவாகரத்து விஷயம் அவருக்கு ஓட்டில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும்? புரியல விஜய் சாரோட விவாகரத்து மனைவி அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்கு வீடு வாசப்படி. அது எதுக்கு நீங்க தோன்றீங்க? அது இன்கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அது கோர்ட்டுக்கு அதை சாத்திக்கிட்டு தான் அதெல்லாம் நடைமுறையில் இருக்கணும். அதுதான் சட்டம் சொல்லுது. இதுவே இந்த அயோக்கியத்தனை பொது வெளியில் போடுறது பண்ணுறது. அவங்க அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, இல்லை சித்தியா வச்சுக்குது. அது என்னப்பா, ஏன்னா சக்காலத்தியா அந்த மாதிரி யாரையும் வச்சுட்டு போகுது. அவரோட இஷ்டம்ப்பா. உனக்கு எதுக்குப்பா? அங்கே ட்ரம்ப் மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளை ரேப் பண்ணிட்டு வார் பண்ணிட்டு இருக்கான். அவன் மேலாம் உனக்கு போகாது கண்ணு. நம்ம ஆளே வர்றான், போராடுறான், வந்துட்டு போட்டுமே. நீங்க ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? இனிமேல் தான் நடத்தணும் பேச்சுவார்த்தைங்கிறதெல்லாம். அதான் அதுக்காகத்தான் கூட்டம் போட்டிருக்கோம். அது நாங்கள் யார்ட்டையும் போய் தொங்குறாள் எல்லாம் கிடையாது. என்னை பற்றி மக்களுக்கே தெரியும். நம்ம தனிக்காட்டு ராஜா தான், டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. அர்த்தம் கொண்டாட்டி இருக்கு நீ கிளறிட்டு இருக்க. அதில் என்ன உனக்கு குஷி? அது என்ன குஷி? அவனை தோண்டுனா 1000 இருக்கு, 10,000 இருக்கு.